வணக்கம் அன்பு விவசாய சொந்தங்களே. நான் எங்கே வந்திருக்கேன்னா, என்னோடய கடையோட புதிய முயற்சியாக டிரான்ஸ்பிளான்டர், அதாவது நடவு மிஷின் வாங்கியிருக்கேன். நடவு மிஷினே எனக்கு கைக்கு வரல. அதுக்கு முன்னாடி 1 மாதம் முன்னாடியே போஸ்ட் ஒட்டியாச்சு. அந்த நடவு மிஷினுக்கு விதை விடணும்ல, விதை விடுறதுக்கான ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக லேடிஸால் அழைச்சிட்டு அம்மங்குடியில் என்னோடய நண்பர் மதுரை ட்ரைனிங், அவர் முன்னால் வியாபாரம் நெல் வியாபாரம் தான் பண்ணாருங்க. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு வைக்கல் வாங்கி விற்கிறது, நடவு மிஷினு அப்படின்னு மாட்டார். அவர் இப்போ விதை விட்றாருங்க, அவரோட பாட்டிக்கு விதை விட்றாரு. அதை எப்படி விட்றாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஆளை கொண்டாந்து விட்டுட்டு இப்போ நான் அவர்கிட்ட சில விஷயங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறானுங்கிறதுனால நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துருக்குறேன். அதாவது நம்ம டிராக்டர்லாம் வச்சுருக்குறோம்னா அது உண்மையாகவே நமக்கு பயனுள்ளதாக இருக்கா, அல்லது இந்த மாதிரி இன்னும் பெஸ்ட்டாக வேறு டிராக்டர் இருக்காங்கிறதே இன்னும் தெரியாமையே, இன்னும் கூட சொல்லப்போனால் எனக்கே தெரியல. அவர்கிட்ட பேச தெரிஞ்சு எனக்கே தெரியும். சக்திமான்கிற ஒரு ரொட்டேட்டரை அவர் போட்டிருக்காருங்க. கிட்டத்தட்ட அது 40 HP டிராக்டர் தான். 40 HPலேயே 60 பிளேடு உள்ள ரொட்டேட்டரை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. உழவை பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. அவர்கிட்ட நான் பேசுனதை நீங்கள் இப்போ கேளுங்க, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது மாதிரி பல சிறிய தகவல்களை எப்போதும் உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். விவசாயி டு வியாபாரி யூடியூப் சேனல் கே சுந்தர். நன்றி வணக்கம். டோட்டலாக உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே தான் பண்ணுவீங்க. என்ன ஸ்ப்ரேயரு? பேட்டரி ஸ்ப்ரேயரு. அதில் வந்து நீங்கள் ஒரு மருந்து கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, நாமினி கோல்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, மற்ற புல்லு கேட்காது. நாமினி கோல்டு அடித்தா சரியில்லாமல். ஆமாம், அப்போ ஏதோ அந்த கம்பெனிக்காரனே கூட சொல்கிறது மாதிரி வகையான புல்லை அப்புறமேலுக்கு இந்த புல் வகைக்கு 240 எவ்வளோ போடுவீங்க? எத்தனை மில்லி? எல்லாத்தையும் 20 மில்லி. எல்லாம் 20 மில்லி வச்சு ஒரே சாத்து. நாங்கள்லாம் வந்து ரைஸ் லிட்டருக்கு வந்து 60 மில்லி போட்டுக்கிட்டு நெருக்க பிடிச்சிட்டோம். 1 ஏக்கருக்கு 5 டேங்கு அடிச்சிட்டோம்னாக்கா டோட்டலாக எல்லாம் ஃபினிஷ் ஆகிடும். ஈஸியாக போட்டு நமக்கு அடுத்தபடியாக நீங்கள் அடிய உரம் அடுத்ததில் போடக்குள்ள வந்து நெல் நுண்ணூட்டம் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்கல்ல. ஆமாம், நெல் நுண்ணூட்டம் வந்து ஒரு 7.5 கிலோ வரலையும், ஒரு ஏக்கருக்கு 7.5 கிலோ. அது அப்புறமா இது பேக்டாம்பாஸ், கேரளா பேக்டாம்பாஸ் திருச்சூர் இருக்குங்களா, அந்த யானை ரெட்டை யானை ஒரிஜினல் வாங்கிட்டு வந்து முக்கா முட்டை அது வருதானே? இப்போ கிடைக்குதானே? நிறையா கிடைக்குது. அது வந்து என்னென்னு சொல்கிறது, உரக்கடைக்காரங்களாம் போட்டு இது கிடைக்கல அது கிடைக்கல நான் தேடி பார்த்து அதை கொண்டு வரேன். இது கிடைக்கிற அளவுக்கு நான் நிறைய பேர் அது டிஏபி வந்து கரைய மாட்டேங்குது. ஆமாண்ணா, உண்மை. டிஏபி வந்து ஒரு டம்ளரில் போட்டிங்கன்னா 10 நாளில் திரும்ப கல் மாரி தான் இருக்குது, கரையவே கிடையாது. வேஸ்ட். அது நம்ம மண்ணில் போடுறதுனால அது அப்படியே போயிடுது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது மேலே உள்ள கோட்டிங் மட்டும் தான் வேலை செய்யும். போட்டதுனால லைட்டாக தெரியுதுன்னு நினச்சிட்டு விட்டுறோம். காஸ்ட்லி. ஆனால் எதனால விளையுதுங்கிறதே நமக்கு தெரியாது. என்ன புள்ள நம்ம போடுற உரம் கரெக்டான உரமா, அது உரம் கரையுதான்னு கூட பார்க்க மாட்டாங்க. 90% பார்க்கறதே இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு நெல்லூர் நூட்டம், கேரளா பேக்டாம்பாஸ், யூரியா 3த்தையும் கலந்து தள்ளி விட்டிங்கனாக்கா அந்த பச்சை வந்து அப்படியே ஜிம்னு வந்து களைக்கொல்லி போட்டதுக்கு சுத்தமாக வந்துடும். அடுத்த வாரத்தில் பொட்டாசியம் போனங்காட்டியும் உங்களுக்கு பயிராகிடும், போய் பயிராகிடும்.